வீடு தெரியும்ல? உங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியுமா? சரி 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 இரு. இதை எடுக்கணும்ல உள்ள அந்த இப்போ ஷால் அப்படியே எடுத்துட்டு வா. ஷால் அங்கே இருக்கு. லாஸ்ட் மினிட் ஷாப்பிங், லாஸ்ட் மினிட் ரன்னிங். இதான் ஷால். லாக் போடு. இப்போ நாங்கள் மாலதி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம், சாரி எல்லாம் ப்ரீப்ளீட் பண்ணி வச்சாச்சு ரெடியாக. அதை போய் கொடுக்கறதுக்காக வெயில் சுட்டெரிக்குது. சுருன்னு வந்தாச்சு வீட்டுக்கு. வெக்கமே இல்லாமல் அந்த பக்கத்துலேருந்து வருவேன், நீ என்னை எடுன்னு சொல்லி சொல்கிறான். ஸ்டூபிட் ஃபெலோ. அதான் இப்போ ஃப்ளெக்ஸ் எப்படி வருது இது ஃப்ரண்ட்டு? ஓகே பாய். எனக்கு தெரிஞ்சு இதான் நம்மளோட டிரான்சிஷன் நினைக்கிறேன். மூக்கு மொழியே தெரியும். அன்லாக். ஹாய் காய்ஸ். அதை அனுப்பிச்சு அந்த ஃபோட்டோவை. அது ஓகேவான்னு கேளு. அது நல்லா இருக்கா அந்த ஃபோட்டோ? 3 ஃபோட்டோ வந்து. திஸ் இஸ் கால்ட் ரெட்டப்பாலம். இது ரெட்டப்பாலம் தானேடா? இது ரெட்டப்பாலம். கீழே ஒரு பாலம் இருக்கும், பாலம் போகும். இது மேலேயும் ஒரு பாலம் இருக்கு. அதாவது இந்த இது எல்லாத்தையும் வந்து சென்னையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே. சென்னையில இல்ல, இந்த மாதிரி ரெட்டப்பாலம் எங்கேயுமே கிடையாது. ஆமா, தேடி பாரு, கூகுள் அடி. திருநெல்வேலியில தான் இந்த ரெட்டப்பாலம் இருக்கு. நமக்கு சென்னையில வந்து அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கிராஸ் ஓவர் ஆகும். அப்படிதான். இதுல வந்து ஒரு பாலத்துக்கு கீழே இதே மாதிரி இதே ரோடு கீழேயும் இருக்கும். அங்கேயும் வண்டி எல்லாம் போகும். நம்ம போயிருக்கோம்ல. எப்போ போகணுமா? எத்தனை தடவை வண்டியில போயிருக்கோம். அப்ப காமிச்சிருக்காங்களே. அது நம்ம ஒரு பாலம். இன்னொரு தடவை வேணா உள்ள போலாம். போகும்போது அடியில வழியா போலாம். நான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அப்போ நான் வீடியோ எடுத்தேன், ஆனா நான் போடல. இதான் வந்து டவுன் நோக்கி போயிட்டு இருக்கோம். 1 மணி தான் ஆகுது. ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே டவுனுக்கு தான் போகணும். அப்போ வந்து டவுன் இருந்துச்சு. நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலியில இது ஒரு ஃபேமஸ். இருட்டுக்கடை அல்வா இங்க ஒன்று இருக்கு, இது ஒரு ஃபேமஸ். இங்க இருக்கிறது இருட்டுக்கடை. பாருங்க, க்ளோஸ்ல இருக்கு. ஒரு 5 மணி கிட்ட பயங்கர லைன் இங்க ஃபார்ம் ஆயிடும். அப்படி இது வேற வந்துடும் லைனு. ஆனா இவங்களுடைய பிரான்ச் இங்க ஒன்று உண்டுடா. இந்த ஒரு கடை இங்க ஸ்வீட் கடையில இருக்கும். ஹலோ ஹலோ, சொல்லுங்கண்ணா. இது கோயில் தேர். இந்த உள்ள 2மே ஓகேண்ணா. இதுதான் ஒரு மணி நேரம் ஆகும். நம்ம தான் போய் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்ம தானே போய் எடுக்கணும். நான் இங்கே மேப் பார்க்கலையே. இங்க ஒரு தேர் இருக்கு பாருங்க. தேரோட பார்ட்டு போல இருக்கு. அண்ணா அது ஓகேண்ணா, பிரிண்ட் கொடுத்துருங்கண்ணா. ஓகே டன். 15க்கு 10ங்க. அந்த 15க்கு 10 ரெண்டுமே. ஓகே ஓகே ஓகே. இதுக்குள்ள அந்த தெரு வருதுன்னு நினைக்கிறேன். இருந்து வர வீடியோ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், போன்ல செம்மையா இருக்கு. இது எங்க ஒரு இடத்துல வந்து இண்டிகேட்டர் போட்டு நிப்பாட்டிக்கோங்க காரை. இந்த சைடுல ரேணிகுண்டா இது ஒண்ணுமே தெரியல. நமக்கு டைமே இல்லைன்னு அங்கே ஒருத்தர் போயிருக்கான். போய் அங்கே போய் வீடியோ எடுக்க போயிருக்கான் பாருங்க. எங்கெல்லாம் ஏறி உள்ள குதிக்க போறான்னு நினைக்கிறேன். நீங்கம்மா 1 2 3ன்னு ஒரு பாடி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு மழை. திருநெல்வேலியில அடிச்ச வெயிலுக்கு அப்பா சரியான வெயில். ஆனால் இப்போ நல்ல மழை அடிச்சிட்டு இருக்கு சூப்பரா. டைம் வந்து 3:30 ஆகுது. டவுனில் வேலையெல்லாம் முடிச்சாச்சு.
அந்த ஒருத்தன் இங்க பாருங்க தாவி குதிச்சு வரோம். தாவி காத்துல பறந்து வரோம். சீக்கிரமா போ, நேரம் ஆயிட்டு. காத்துல பறந்துட்டான். எடுத்து முடிச்சிட்டியா? காலையில எழுந்துட்டியா? பாரு என்ன புலிமான் மாதிரி வந்திருக்கு. அங்கங்க புள்ளியா இருக்கு அம்மன் போட்ட மாதிரி. இதுக்கப்புறம் என்ன நீங்க எல்லாரும் புள்ளிமான் தான் கூப்பிடணும். இது பண்ணு மண்ணு கொண்டு போய். ஐயோ அது ஒரு பாவத்துக்கு சொல்லிட்டு ரூட் தெரியும்ல? எனக்கு ரூட் தெரியும். அப்புறம் இது உன் கூகுள் மேப் தான் வந்து தென்காசிக்கு போறதுக்காக ரூட் சொல்லிட்டு இருக்கு. இல்ல நான் வீட்ல போட்டேன். இது வேற காண போச்சே. அது வேற உலக ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும். நேத்து என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க எல்லாருமே வந்து தென்காசி போயிருந்தோம். அதை தாண்டி குற்றாலம் போற பக்கத்துல இவளோட கூகுள் மேப்ல மேப் போட்டிருந்தோம். நாங்கெல்லாம் ரைட்லாம் திரும்பி ரொம்ப தூரம் ஒரு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் போனக்கப்புறம் தான் டேக் யூ டர்ன் அப்படின்னு சொன்னுச்சு. இவளோட பேச்சை கேட்டு போயிருந்தோம்னா நாங்க நேரத்துக்கு போய் சேர்ந்துருப்போம் கன்னியாகுமரிக்கு. கடைசியாக போட்ட மேப் எங்க அப்படின்னா கன்னியாகுமரி இது சன்செட், சரி அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு. அப்பெல்லாம் நான் போடல, அது வேற ஏதோ ரூட் காமிச்சிருக்கு. ஆனா அங்கதானே காமிச்சது. அது என் கூகுளே சொல்லுது, நீங்க அப்படியாவது எங்கேயா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, இப்பெல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுவே வந்து உனக்கு சஜஷன் கொடுக்குது. அங்க போய் போதுக்கு ஏய் சரியான காத்து, துணியெல்லாம் பறக்குது அந்த கடையில பாரு. நேத்து ஈவினிங்கே சொன்னா கூகுள்ல, நம்ம பார்த்தோம்ல. ஆமா, அப்ப கூட நாங்க நம்பல அது எப்பரா மழை பெய்யும், ஏன்னா வெயில் போன்ல சொன்னதுனால நான் முக்கியமா நம்பல. ஆமா அப்படி அடிச்சு வெயிலுக்கு. ஆனா உன் போனை பாராட்டணும், பரவாயில்ல, இது மட்டுமாவது உண்மையா சொல்லியிருக்கேன், நம்பணும். கூகுள் போய் சொல்லுங்க. யாரு சொன்னா நல்லக்காரனு அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தர் பிச்சைக்கு தேங்க்யூ. அவர் தானே இது. ஆனா சம மழை. மழை பெய்யுது, மழை பெஞ்சா நமக்கு வேலை ஓடாது, நிறைய வேலை இருக்கு. இது காலையில ஆனா பயங்கர வெயில். இப்போ நைட் ஆயிடுச்சு. இதான் வந்து திருநெல்வேலி ட்ரேட் சென்டர். இது போடுவாங்க முன்னாடி இங்கதான் வந்து எக்ஸ்கர்ஷன், அதாவது எக்ஸிபிஷன், ஒரு காட்சியெல்லாம் வந்து இங்கதான் முன்னாடி போடுவாங்க. ஆனா இப்போ வந்து கரெக்டா நம்ம வீடு பக்கத்துல போட ஆரம்பிச்சிட்டாங்க, நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. மரணத்தை நோக்கியோ தேவை நல்ல சகுனம். அங்க பாரு, என்னது நீங்க சாக வேணுமா பஸ் பின்னாடி வாங்க போட்டுருக்காங்க. மரணத்தை நோக்கியா தேவையா? இவனே அப்படிதான் போறான், மஞ்ச காட்டு மைனா மாதிரி. அவன் எல்போடு பஸ்லயே எல்போடா. இது புதுசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது யாராவது கவர்மெண்ட் பஸ்ஸா? அது தெரியலையே. ஆமா, பஸ்ல எல்போடு கவர்மெண்ட் பஸ்ஸா இருக்கு, பிரைவேட் பஸ்ஸா இருக்கும். பிரைவேட் பஸ், நம்ம ஊர்ல பிரைவேட் பஸ் நிறைய இல்ல. ஒருவேளை அந்த கவர்மெண்ட் பஸ்க்கு ட்ரெயினிங் ஏதாவது கொடுக்கறாங்க. எல்போடு போட்டு நான் பார்த்தது இல்ல. பஸ் ஓட்டுறதுக்கு ட்ரெயினிங் தராங்க நினைக்கிறேன். தியேட்டர், சென்ட்ரல் தியேட்டர், பழைய காலத்து தியேட்டர். மறுபடியும் இரட்டைப்பாலத்திற்கு மேல் நல்ல காத்தடிச்சிட்டு இருக்கு. வீடியோஸ் எப்படி வாங்கிப்பாங்க? நீ எனக்கு சென்ட் பண்ணு இதுல ஜாப்பியால. இன்னும் போய் எனக்கு வேற பார்லர் போகணும். உனக்கு கூட போகணும். ஏன் பாதி ஹேர் கலர் மண்டையோட இருக்கேன். ஹேர் ஏதாவது கிட்ட போயிடக்கூடாதுன்னு கேப் போட்டு உட்காந்துருக்கேன். அப்பா இதுக்கு 10 முடிய காப்பாத்துறேன். கீழே பாருங்க ஜங்ஷன், ரயில்வே லைன், ரயில்வே காட்டுறதுக்குள்ள போயிடுச்சு. ட்ராக் இது கீழே தானே ஜங்ஷன் இருக்கு. கீழே தான் அந்த சைடு இருக்கு. நீ காமிச்சல அதுதான் ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன். திருநெல்வேலி ஜங்ஷன், திருநெல்வேலி ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன். இங்க நல்ல மழை பெய்தான். திடீர்னு பார்த்து நம்ம வீடு கிட்ட மழையே இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ் பின்னாடி தான் நம்ம போகணும்னு இருக்கு போல. அப்பா நல்ல வேலை போயிட்டா. இப்போவாது காட்டு, அது வந்து கவர்மெண்ட் பஸ் தான். நாங்க பாரு, இது கவர்மெண்ட் பஸ் தான், இதுதான் பிரைவேட். இங்க ஒன்று போகுதுல்ல. ஆனா இந்த ஊர்ல பஸ் எல்லாம் இப்படிதான் வந்து திருப்புறாங்க. அந்த தோரோட போட்டோ இருக்கா, அதுல மூஞ்சி மட்டும் அந்த ஓனரோட போட்டோ இருக்கும். அது தாருடா, ஏதோ ஒண்ணு தாரோ தோரோ பாத்தீங்களா? இது அந்த ஓனர், அது வந்து அந்த ஓனரோட ஃபேஸ், அதுல வந்து தார் இருப்பாரு. இந்த மாதிரிதான் எங்க ஊர் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஆத்துப்பாலம், ஆத்துப்பாலம் தானே, ஆத்துப்பாலம். நீங்க தாமிரபரணி ஆறு நீங்க பாக்கணும். தண்ணி ஓடுதான், ஓடுது. ஆனா சூப்பர் மழை வந்து பார்க்க முடியாது. இப்போதைக்கு தெரியலையே.
எங்க இது தெரியுது பிரிட்ஜ்ல தெரியுதா உங்களுக்கு கேப்ல இறங்கிட போறோம் அம்மா சிக்னல் போட்டாண்டோ இந்த சிக்னல்ல இருக்குன்னு தான் பேரு யாருமே மதிக்க கூட மாட்டாங்க அப்படியா ஆமா நான் சிக்னல் போட்டுருக்காங்க நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்றேன் நல்ல காத்து இங்க பாரு எப்படி பறக்குது ரோட்ல ஐயோ Dress எல்லாம் காய போட்டுருக்கனே பறந்துருமே ஐயோ நானும் தான் போட்டேன் கிளிப் போடலையே நானும் கிளிப் போடல போச்சு ஆசமா போச்சு அது ஐயோ மறுபடியும் துவைக்கணுமே அதெல்லாம் துவைக்க முடியாது இந்த வேற ஒயிட் ஊடி ஸ்வெட்டர் போட்டுருந்தேனே ஐயோ நல்ல மழை நல்ல மழையோட சேர்ந்து காத்தடிக்குது பயங்கரமா இந்த மழை இப்ப பெய்யலாமா எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா ஆமா உங்களுக்கு வேலை இருக்குன்னு அப்புறமா பெய்யறேன்னு சொல்லிட்டு வேற பெய்யும்ல நான் அன்னைக்கு சொன்னேனே மழை பெய்ய கூடாதுன்னு நினைச்சேன் மழை பெய்ய இவரோட ஃபங்க்ஷன் அன்னைக்கு மழை பெஞ்சா அவ்வளவுதான் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நீதான் சொன்ன மழை பெஞ்சா குளுகுளுன்னு இருக்கும் குளுகுளுன்னு இருக்கும் குளுகுளுன்னு இருக்கும் என்னடா சவுண்ட் மேல அந்த இது இருக்குல்ல மரமா அதோட அந்த கிளை விழுது அதோட போறோம் விழுந்துருச்சா கீழே அடிச்ச காத்துல அது போயிடுச்சு பட்டு போயிடுச்சு புவாரி ஹோட்டல் பாரு புகாரி ஆமா 2 புகாரி இருக்குல்ல எங்க இங்க ஒண்ணு அதுக்கு பக்கத்து இதுல ஒண்ணு இருக்கு இது தாண்டி அந்த பிரிட்ஜ் தாண்டி போனோம்னா லெஃப்ட்ல நம்ம இங்க போவோம்ல சாரி இதுக்கு முன்னாடி இருக்கிற புகாரி இந்த சைடு ஓகே நான் புகாரின்னு பார்த்தேன் அது உண்மையாலே புகாரியான்னு தெரியல ஜிஆர்டி கல்யாண் ஜுவல்லர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு சென்னை சில்க்ஸ் புகாரின்னு போட்டிருக்கனா இல்ல பல்லாரின்னு போட்டிருக்கேன் புகாரி ஆமாப்பா நம்ம ஊர்ல பல்லாரி அப்படின்னா வெங்காயம் வள்ளின்னு சொல்லுவாங்க 1/2 கிலோ வள்ளி எடு அப்படிதான் கேள்விப்படல பல்லாரி தான் சொல்லுவாங்க மார்க்கெட்டுக்கு போனனே அவங்களுக்குள்ள கோட் லாங்குவேஜ் போல பல்லாரி பல்லாரி வள்ளினா என்னன்னு தெரியல வள்ளினா குட்டியான்னு தெரியல சின்ன வெங்காயத்துக்கு ஏதோ ஒண்ணு உண்டு பேரு பொடிசு அப்படியா பொடிசு பொடி வெங்காயம் பொடி வெங்காயம்னா குட்டி பொடினா குட்டின்னு அர்த்தம் அதனால பொடி வெங்காயம் இருக்கா பஸ் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடும் ஐயோ மணி 4 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து வெளியே போறது இப்படி மழை பெஞ்சா மழை இப்படி பெஞ்சா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியாது நிறைய வேலைகள் சொதப்பி விடும் இன்னும் மெஹந்தி பெண்டிங்க மெஹந்தி இப்ப நேரத்துக்கு அங்க போட்டுட்டு இருப்பாங்கன்னு வெச்சுக்கோங்க அதனால இவ போனா போடலாம் ஜாயின் தான் பண்ணனும் கரெக்ட் நான் இருக்கேனே நீ போய் பண்ணிக்கோ அதுக்கு ராமராஜ் போணும் பார்லர் போணும் ஆனந்தன் நான் வந்து இங்க போயாச்சா பார்லர் அவங்க போயிட்டாங்க அவங்க போயாச்சு அவங்க அங்க தான் இருக்காங்களா எங்க பக்கத்து மரம் வேற விழுந்திருக்குல போக முடியாது ரிவர்ஸ் வந்துட்டு போ டேய் அங்க நிறைய குழிலாம் இருக்கும்டா உள்ள போயிடாத ஒரு தடவை அடிச்ச காத்துல எப்படியா சரியான காத்து போர்ட்லாம் உடச்சிட்டுல விழுந்திருக்கு வேரோட விழுந்திருக்கு நம்ம ட்ரெஸ் எல்லாம் இருக்கா இல்ல யார் வீட்டுக்கா பறந்து போச்சான்னு தெரியலையே நல்ல வேலை வண்டியில விழுந்து 22ல ஏசி வச்சு 3ல வைப்போம் இன்னைக்கு பேரு 1ல இருக்கு அதை விட கம்மி பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம் சரி ஓகே திரும்ப ரிவர்ஸ் எடுத்து போலாம் கூட ஆமாடி சாரி ஃபார் ஷேக் ஆறி போச்சு அப்படியே வா முழுக்காடு இப்பதான் அடங்கி இருக்குடா மழை இல்லாம விட்டுருச்சு மழை காத்துல இருந்து செம்ம காத்து போகுது இப்போ லைட்டா தான் ரொம்ப லைட்டா இருக்குது பேக் வந்துட்டு தான் வரணும் அப்படியேவா எதுக்கு தங்கணும் நெல்சனுடைய என்கேஜ்மெண்ட் அதே மாட்டு 10 வருஷம் ஆக போகுது போ
ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ஹரிபுரியாக வந்துட்டு நாங்கள் ஷாப்பிங்லேருந்து இன்விடேஷன்ஸ் கொடுக்கறதுலேருந்து அவ்வளோ அலைச்சல் பார்த்துட்டு கடைசியாக ஃபைனல் அவுட்புட் பார்க்குறப்போ நமக்கு அதை விட ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இருக்காது. இந்த நாளுக்காக தானே நம்ம ஒரு 3-4 மாதம் ஓடி இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியாக ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ இனி நிறையா வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.